ஹலோ பாடம் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணோம்னா கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். 6/12/2025க்கான காருண்யா 733 தான் குழுக்கள் நம்பரு. கேரளா லாட்டரியில் தரமான ஒரு வெற்றியோடு இன்றைக்கு வந்து எடுத்திருக்கோம். நம்மளோட கேசிங் தரமான ஒரு நம்பராக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். சில நாள் வீடியோ வந்து போடலை. இனி வந்து தேதிகளில் வீடியோ தொடர்ச்சி வரும். 6/12/2025க்கான காருண்யா 733 தான் 733 தான் குழுக்கள் நம்பரு. லாட்ரி கேசிங்கில் சிங்கிள் டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் மட்டும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கொள்ளலாம். இப்போ ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டில் நம்ம சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். ஆல் போர்டு நம்பர், அதாவது சிங்கிள் நம்பர் எல்லோரும் வந்து 2, 3 நம்பர்லாம் கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரையிலும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படிங்கிற பார்க்குறப்போ நமக்கு வந்து ஆல் போர்டு நமக்கு 4 இன்றைய ஆட்டத்தில் டைம் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். 4 வந்து நிச்சயம் வந்து வரும். 100% உறுதியாக என்னோடய ஆட்டத்தில் மின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 4 வந்து சார்ட்லேயும் 6 நமக்கு டேட் வரையாகவும் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர். இன்றைய ஆட்டத்தில் நமக்கு 4 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் 4 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு தான் சொல்லுவேன். இந்த 4 எந்த போர்டில் வருது, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டிஜிட் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டிஜிட்டை பொறுத்த வரையிலும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போர்ட்லேயும் 2 நம்பர் கொடுப்போம். அதே போல் பெஸ்ட்டு நம்பர் என்னோடய கெஸ்ஸிங்கில் 4 நான் சொன்ன ஆல் போர்டு 4 நமக்கு ஏ போர்டில் நமக்கு கேரண்டியாக வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போகுது. இன்றைய ஆட்டத்தில் நமக்கு 4 நிச்சயம் வந்து வரும். அந்த 4 ஏ போர்டில் தான் வரும். நான் ஆல் போர்டில் 4 சொல்லியிருந்தேன். அந்த 4 ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்ஸு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த 4 நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 4 வராத பட்சத்தில் நமக்கு வந்து 6 இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். 6 வந்து சப்போர்ட்டில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டில் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் 6. பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய நம்பர் நமக்கு 1 பி போர்டில் இறங்கக்கூடிய நம்பராக இருக்குது. கேரண்டியாக 1 வந்து நிச்சயம் வந்து ஆட்டத்தில் இருக்கக்கூடிய மீண்டும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் தான் சொல்லுவேன். சி போர்டு பி போர்டில் 1 வரும். அந்த 1 நமக்கு பி போர்டில் வராத பட்சத்தில் மீண்டும் வந்து நமக்கு 4 வர வாய்ப்பு வந்து இருக்குது. இனி வரும் தேதிகளாக நமக்கு டபுள்ஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடிய அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. அதை வச்சு எடுக்க போகிறோம். நமக்கு வந்து 4 பி போர்டில் வருது. ஏபியில் நமக்கு 44 கூட அப்படி வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். டபுள்ஸ் நமக்கு வந்து இருக்குது. நான் சொல்கிறேன் நம்பரு. அவங்க கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது நண்பா. பி போர்டில் 1, 4 சொல்லியிருக்கோம். சி போர்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி வந்து 8 ஆட்டத்தில் இருக்கும். நமக்கு 4க்கு அப்புறம் இம்பார்ட்டண்டான நம்பர் சொல்ல போனால் 8. இந்த 8 வந்து சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு சி போர்டில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ நம்ம சொல்கிறது வந்து புரியும் உங்களுக்கு. என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீ தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டில் 8 வந்து வரும். அந்த 8 வராத பட்சத்தில் நமக்கு 2 வந்து சி போர்டில் சப்போர்ட்டாக வந்து கொடுக்குறேன். இது போல் உங்கள் கணிப்பிலே வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் தான். ஏ போர்டில் 4, 6, பி போர்டில் 1, 4, சி போர்டில் 8, 2 இதுதான் என்னோடய பெஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். உங்கள் கணிப்புலேயும் இது போல் நம்பர் வந்துட்டாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ டபுள்ஸ் வந்து பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான நம்பர் தான் சொல்லுவேன். ஏபி, பிசி, ஏசி ஒரு பெஸ்ட்டு நம்பர் கணிப்பு. அதாவது நமக்கு ஏபியை பொறுத்தவரை நான் ஸ்ட்ராங்காகவே சொன்னேன். நான் ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பரோ அதை தான் கொடுப்பேன். 44, 62 நமக்கு பி போர்டில் 2 வந்தால் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். 47 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் பியில் வந்து நமக்கு 4 வந்து 7 வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அதாவது நமக்கு டபுள்ஸை பொறுத்த வரையிலும் நான் அந்த கணிப்பு நம்பர் சொல்கிறேன். பிசியை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிசியில் 18, 47
8 22. சப்போஸ் நமக்கு வந்து பிசியில் 22 கூட இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏசியை பொறுத்த வரையிலும் நமக்கு பார்த்தோம்னா 48, அதே 48 தான். 48 91 62. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டபுள்ஸ் நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங் அது நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் வந்து பார்த்துடலாம். பாக்ஸு 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பர் ஒரு பெஸ்ட்டு கணிப்பாக கொடுக்க போகிறோம். அதாவது ஏபிசி 3 டிஜிட் பாக்ஸில் 3 டிஜிட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். உங்கள் கணிப்புலையும் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் விட்டுக்கிறோமோ அது அப்படியே வந்து பாக்ஸாக கொடுப்போம். 418 688 412 418 742. ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வர வாய்ப்பு வந்து இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 448 ஸ்ட்ராங் நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும். அதே போல் நமக்கு வந்து ஏபோவில் 2 வரக்கூடிய ஒரு பட்சத்தில் 3 டிஜிட்டில் பொறுத்த வரையிலும் 292. இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் உங்கள் கணிப்பிலே வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் 418 688 412 742 448 292. நன்றி. வணக்கம் நண்பா. இந்த விஷயங்களை உங்கள் கணிப்பிலே வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம்.